அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி ஷேஹல் லெப்பில் பயோமெட்ரிக் ஸ்கேன் பண்ணுறதுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுன்றது பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஷேஹல் ஆப் என்எஃப்சி இருக்கிற ஒரு ஃபோனில் ஷேஹல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எடுங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு அதில் ஓப்பன் பண்ணுங்கள். ஷேஹல் ஆப்பை ஓப்பன் பண்ணினா ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும் பயோமெட்ரிக் எடுக்க வேணுமா தேவையில்லையான்றது. அதை வலது பக்கம் இருந்து ரெண்டாவது அரபுல இருக்கிறதால அரபுலேயே சொல்கிறேன். அதை மாற்றுன்றி அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிற நேரம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வர நேரம் விசாரத்து தாஹிலியான இந்த போலீஸ் அடையாளம் போட்டோன்றி போலீஸ் லோகோடு அதில் ஃபஸ்ட்டுக்கு இருக்கிறது ஹதமாத்து அம்னியா. அதில் ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற டச் பண்ணி அஞ்சாவது அதில் இருக்கிற அதை டச் பண்ண வாரத்தில் அஞ்சாவது லைனில் இருக்கு. அதை டச் பண்ணிவிட்டு அதில் மேலுக்கு உங்களோட ஐடி நம்பரை கொடுத்து சிவில் ஐடி நம்பரை கொடுத்து நீங்கள் செக் பண்ணினா இப்படி ரெட் கலரில் வந்தால் அது நீங்கள் திரும்ப பயோமெட்ரிக் எடுக்கவே, க்ரீன் கலரில் வந்தால் எடுக்க தேவையில்லை, ஏற்கனவே எடுத்து இருக்கின்ற அதில் வருது. இப்போ நாங்கள் அதை செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு இன்னொரு ஆள்கிட்ட செக் பண்ணுறேன்றாலும் அதில் செக் பண்ணி கொள்ளலாம். இன்னொரு ஆள்கிட்ட செக் பண்ணுறேன்னு சொன்னாலும் அதே இதில் போயிட்டு நாங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். அதை மாதிரி இல்லாமல் போயிட்டு பயோமெட்ரிக்கில் போயிட்டு இதில் நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட ஐடி நம்பர் வேண்டிய ஒரு ஆள்கிட்ட ஐடி நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படி புக் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ இதில் நாங்கள் இன்னும் எடுத்து இல்லை, அதால் இது மொபைல் 1 2 3 4 கீழே வலது பக்கம் வந்து 4, இடது பக்கம் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் மொபைல். அதில் ஹஜ்ரு மொபைல் என்று மேலே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. 3 கோடு போட்டு 3 கோடுக்கு கீழே இருக்கிற இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு அதையும் ஸ்க்ரோல் பண்ணினா போலீஸ் அடையாளம் போட்ட லோகோ வரும். இந்த போலீஸ் லோகோ அந்த இதில் நாங்கள் போயிட்டு சரி போலீஸ் லோகோ அதில் போயிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் வருது 1 2 3 4 5 6 7 8 8வது ஆப்ஷனை தட்டுங்க. டச் பண்ணினோன்னே 8வது ஆப்ஷனில் ஃபஸ்ட்டுக்கு வரதை டச் பண்ணினால் நீங்கள் எந்த இடத்துல உங்களோட பயோமெட்ரிக் எடுக்கணும்ட்டு அந்த உங்களோட ஏரியாவை புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிவிட்டு அதில் இருக்கு ஃபஸ்ட்டுக்கு இருக்கு ஜஹரா முஹாஃபிலத்துல் ஜஹரா இருக்கு. அடுத்தது அலி சபா சாலிம் இருக்கு, முலாய்மன் ஹவல்லி சிட்டி சவுத் மிஸ்ரேக் இருக்கு. 4வது ஃபர்வானியா இருக்கு, ஜஹரா இருக்கு. அப்படி ஒவ்வொரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் உங்களுக்கு எந்த ஏரியா தேவையோ அந்த ஏரியாவை டச் பண்ணி நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம். இவ்வளோ தான் இதில் புக் பண்ணுறது.